வணக்கம் மக்களே. கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு தான் நம்ம ஃபார்மில் வீடியோ ஷூட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம கோழிங்களுக்கு வந்து கோதுமை, சோளம், கம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். சோளம் மட்டும் பார்த்தீங்கன்னா அரைச்சி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 7 வெடை கோழிகள் வந்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கோழியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. இங்கேயும் டிரான்ஸ்போர்ட் இப்போதைக்கு பண்ண முடியாது. நம்ம ஃபார்முக்கு டேரெக்டாக வந்து யாராவது எடுத்துகிற மாதிரினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நம்பரை கமெண்டில் போடுறேன். ப்ரீடும் பார்த்தீங்கன்னா சிறுவிடையை விட்டு 2 கலந்து தான் இருக்கும். ஏஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் கம்ப்ளீட் ஆனது எல்லாமே. நீங்கள் புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்காக இருந்தாலுமே நீங்கள் அதை வாங்கிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேவை வேணாலும் உங்களுக்கு ஏதாவது வந்து இங்கே இருக்கிறது பிடிச்ச ஏதாவது சேவை பிடிச்சனா எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட சேவை இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை, வெறும் பட்டவழி மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம், ஆண்டிமட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நம்ம இந்த 1 மந்த்து 2 மந்த்து இந்த மாதிரி கோழிஞ்சு தான் இப்போதைக்கு நம்ம நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தாய் கோழிக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃபார்மில் ரிமூவ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இந்த கலர் பார்த்து போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலெலாம் ரொம்ப பயமாக அடிச்சிட்ருக்கு. டெய்லியும் வாரம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தயிரை நல்லா புளிக்க வச்சு தண்ணியில் கலந்து கொடுத்துட்ருக்கோம். உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமானாலும் நிறைய நோவு வரும் அப்படின்றதுக்காக. கோழிங்களுமே இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவனம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தீவனம் எடுத்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் தீவனம் எடுக்கிறது. இந்த கம்பு சோளம் இது ரேட்டும் போய் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி போயிடுச்சு. இப்போ அது இல்லாமல் இந்த கொட்டாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 மாதத்துக்கு கம்மியான கோழிஞ்செல்லாம் கொஞ்சம் கொட்டாவிலையும் வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டு அந்த எகால் ஒன்று இருக்குங்க, சுற்றி வந்து ஒன்று விட மாட்டேங்குது. வெளியில் வந்தாலே அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதம் 1.5 மாதம் இருந்தாக்குள்ளேயுமே அது வந்து தூக்குது, அசால்ட்டாக வந்துக்கிட்டு போயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த 1 மாதம் 1.5 மாதம்லாம் கலந்து தான் இங்கே வச்சுருக்கோம். பெரும்பாலும் இந்த 1 மாதம் 1.5 மாதம் தாய் கோழிகளை விட்டுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் விட்டுறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா தாய் கோழி உள்ள தனியாக தான் விட்டுருந்தோம். அதனால ரூமுக்குள்ளே கொஞ்சம் பார்த்து தீவனம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிஷனு. இந்த 1 மாதம் 2 மாதம் கோழிங்களை விட்டு வச்சுருக்கிறோம் விட்டுருக்கோம். நம்ம கோழிங்களை எல்லாம் பெரிய கோழிங்க சின்ன கோழி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொத்தி விட்டுருங்க, தீவனம் எடுக்கக்கூடாது அந்த சின்ன கோழிங்களை. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து மீன் வலை விட்டுருக்கோம். எடுத்துக்கிட்ட மீன் வலை விட்டு இந்த பெரிய கோழிங்க உள்ளே வராத அளவுக்கு இந்த சின்ன கோழிங்களுக்கு தீவனம் கொடுத்துட்ருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ரௌத்தும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை தொங்குற பிரச்சனை இதெல்லாம் இந்த எந்த டிசீஸ் வந்தாலும் ஈஸியாக அட்டாக் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் நெட்டை தாண்டி இந்த பெரிய கோழிங்க உள்ளே வர முடியாது. சின்ன கோழிங்க மட்டும் உள்ளே போயிட்டு வெளில வரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபிஷ் நெட் போடுவாங்க. ஃபிஷ் நெட் விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ 140 ரூபா வாங்கணும். அது 2 இன்ச் விலை. நம்ம இது பார்ட்டிஷன் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த பெரிய கோழிங்க உள்ளே வந்துடும். உள்ளே வந்து இந்த சின்ன கோழிங்களை இப்படி கொத்துது. நம்ம கொட்டா ஒளியுமே பார்த்தீங்கன்னா இந்த பெருச்செல்லாம் உள்ளே வரக்கூடாது, வலை கட்டணும். பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுருக்கு. ஃபுல்லாகவே டேமேஜ் தான் இந்த ஃபிஷ் நெட்டு. பெரும்பாலும் இந்த எலிங்களெல்லாம் இந்த ஃபிஷ் நெட் வச்சுலாம் தடுக்கவே முடியாது நம்மளாட்டி. இது நம்ம ஃபிஷ் நெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோழிங்களை ஒரு இடத்துல ஒரு இடம் போகமானாச்சு பார்த்துக்கலாம். தவிர எலிங்களெல்லாம் அதை வச்சு தடுக்க முடியாது. அசால்ட்டாக பிடிச்சி கடிச்சு போகுது. பாருங்கள் எம்மா பெருசாக கடிச்சிருக்குன்னு. ஃபுல்லாகவே எல்லாம் ஒரே லென்த் தான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா கடிச்சு 2 ஆக்கி விட்டுருச்சு. இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண் குஞ்சுங்கள் இருக்குது. தாய்க்குள்ள விட்டுருக்கோம் அதை. ஸோ இதில் பாதி குஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு பொறிச்சது, பாதி பார்த்தீங்கன்னா தாய்க்கோழிகளை விட்டு பொறிச்சது. சும்மா நம்ம எல்லாத்தையுமே ஒரே நாளில் தான் இன்போட்டர் வைக்கிற அன்றைக்கி நம்ம கோழிலையும் சேர்த்து வச்சுருவோம். முட்டையை பொறிச்சு எப்படி எடுத்து ஒன்றா விட்டுருவோம் நைட் டைமில்.
இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 கோழிஞ்சல் இருக்குது. நம்ம ரூமும் கொடுத்து அதெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம், வெளியில் போயிட்டு வரதுக்கு காத்தோட்டமாக. எதனால் நம்ம இந்த 28 குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி இடம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு காத்தோட்டமாக ஃப்ரீயாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நோய் வராமல் இருக்கும், டக்குன்னு எதாவது அட்டாக் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து போயிட்டு பண்ணிட்டு இருக்குது. தீவனம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்பெனி தீவனம் தான் கொடுத்துருக்கோம், ஸ்டார்டர் கொடுத்துருக்கோம். ஃபார்மே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. முட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8, 10. அதுவும் நம்மளுக்கு ஒரே கன்னிசாதம் கிடைக்கிறது இல்லை. ஒரு நாள் 4 கிடைக்குது, ஒரு நாள் 6, ஒரு நாள் 8, 10 அந்த மாதிரி கிடச்சிட்ருக்கு. இது வெயில் காலமாக இருக்கனால வேறு முட்டை விட்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. மழை காலத்தை பார்த்தீங்கன்னா முட்டை நல்லாவே கிடச்சிது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா முட்டை நல்லா கிடச்சிது, ஒரு நாளைக்கு ஒரு 8, 10 மாதிரி கிடச்சிது. இப்போ முட்டை இது நல்லா குறைஞ்சிருச்சு. ஹேச்சிங் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போன மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு முன்னை விட. இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்னும் ஒரு 30 நாள் கழித்து வெளில விட்டோம்னா அதை பற்றி ஒன்று எடுத்து பழிச்சிக்கும். இன்னும் ஒரு 2 மாதம் நமக்கு வந்து விற்றுடலாம், அதை கறி கொடுத்துடலாம். பெரும்பாலுமே நம்ம கோழிங்களை வந்து கோழிங்களை தனியாக வச்சு வளர்க்குறத விட இது மாதிரி தாய்க்குள் விட்டு வளர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கோழி நல்லாவே பார்த்துது கோழி குஞ்சுகளை. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் 1.5 மாதமான கோழிஞ்சுகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 25 கோழிஞ்சுகள் ஒரு கோழி கூட விட்டோம், இப்போ நல்லா பார்த்துக்குது. கோழி விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அதை வெளியில் விட்டுடலாம். நம்ம எல்லா நேரமும் அதுக்கு தண்ணி வைக்கணும், இது வைக்கணும்னு அவசியம் இல்லை, தீவனம் வைக்கணும் அவசியம் இல்லை. அதுவாக ஓரளவு கூட்டுற வச்சு பார்த்துக்குது, ஈஸியாக வந்து அடைஞ்சிருது. இந்த இங்குப்புள்ள வச்சு குஞ்சுங்களை தனியாக முடிச்சு வளர்க்குறது பார்த்தீங்கன்னா வெளில விட்டாலும் நம்ம வந்து டெய்லியும் அடைக்கிற மாதிரி இருக்குது. கோழின்னு பார்த்தீங்கன்னா அதுவே கூட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ முடிஞ்சவரைக்கும் கறிக்கு வளர்க்குறவங்க இந்த மாதிரி கோழி விட்டு வளர்க்க பாருங்கள், நல்லாயிருக்கு. ஷைனிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, அந்தளவுக்கு கொத்திக்கிற பிரச்சனை இல்லை. நம்ம வெறும் குஞ்சுகள் மட்டும் வச்சா தான் நல்லா கொத்திக்குது. ஒன்று அப்புறம் அது இல்லாமல் கோழி குஞ்சு வளர்க்குறவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த ஷெட்டுக்கு எங்கேயும் இந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு முந்தானத்து பார்த்தீங்கன்னா பெருச்சாலி உள்ளே போய்ட்டு ஒரு 2 குஞ்சுகள் நல்லா கடிச்சிருச்சு. கடிச்சு குஞ்சுகள் 2மே காலில் தான் கடி. 2 நாளாக மருந்து போட்டுட்ருக்கோம். பெரும்பாலுமே கோழிகளை எதாவது அடிப்படனா தனிமைப்படுத்திட்டோம், இல்லைன்னா அந்த ரத்தத்தை பார்த்து மற்ற கோழிங்களே அதை கொத்தி கொண்டு விடுங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கோழிஞ்சி, இது வந்து ரெக்கையிலையும் காலையும் போட்டு கடிச்சிருச்சு. இதுக்கு மாத்திரை வந்து மெரிக்கன் டேப்லெட் தான் கொடுத்துட்ருக்கோம், அரை மாத்திரை மாதிரி கரைச்சி போட்டுருக்கோம். மருந்து ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கி அடிச்சிட்ருக்கோம் ஈமிக்காமல் இருக்கிறதுக்காக. இது இன்னொரு 1.5 மாத கோழிஞ்சி, இதையுமே காலில் தான் கடிச்சிருக்கு. பெரும்பாலும் இந்த காட்டு பக்கம் ஃபார்ம் இருக்கவங்களாம் இந்த பெருச்சாலி பிடிக்கிற அந்த கூண்டு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்மள்ட்ட அது இல்லை, முன்னே இருந்தது. பட் இருந்தாலுமே இந்த பெருச்சாலி கொஞ்சம் சான்ஸ் எடுத்தால் வந்து போட்டு கடிச்சு விடுது. கோழி வளர்க்குறதுலே பெரும்பாலும் சொல்லுவாங்க நோய் வந்தால் போய்டும், அது வந்தால் போய்டுன்ட்டு. மொதல் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த பெருச்சாலி, நாய், பூனை இதுகள்கிட்டருந்து காப்பாற்றுறது தான் பெரிய பிரச்சனையே இந்த கோழிங்களை. நம்ம இந்த நோய் வந்தால் கூட எதாவது பண்ணி காப்பாற்றிடலாம். அதனால் இந்த நாயோ, பூனை, பெருச்சாலி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. அதை தவிர்த்துட்டாலே நம்ம ஓரளவு இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு, தீவன பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிடலாம். நம்மளும் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது பெருச்சாலி எதுவும் உள்ள வராமல் பண்ணலான்னு. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.